லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, நீங்கள் இன்று செய்மடுக்க விருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் என்றார் இயேசு. உயிர் வாழும் கடவுள் என விவிலியத்தின் பல பக்கங்களில் வர்ணிக்கப்படுபவர் நம் வானகத் தந்தை. பழைய ஏற்பாடு வாழ்வு என்று இருத்தலை குறிப்பிடுகின்றது. அது வாழும் காலத்தை சுட்டுவது. அந்த வாழ்வு ஓர் ஆசி. கடவுளிடமிருந்து நாம் வாழ்வை பெறுகின்றோம் என்பது அவரது ஆசியை பெறுவதாகும். எனவே ஆசிகளுக்கெல்லாம் ஊற்றாக இருப்பவர் கடவுள்தாம் என்பதே இயேசுவின் நல் எண்ணம். இறைவா, அற்புதமான வாழ்வின் இரகசியத்தை புரிந்து அர்ப்பணத்தோடு வாழ வரம் தாரும். வாரம் ஓர் அலசல். உலக அரசு சாரா அமைப்புகள் தினம். உலக அரசு சாரா அமைப்புகளின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் நாள்தான் பிப்ரவரி 27 சிறப்பிக்கப்படுகின்றது. அரசு சார்பற்ற அமைப்பு அல்லது அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் தங்களின் தனித்துவத்தை நிலைநாட்ட அனுசரிக்கும் நாள்தான் பிப்ரவரி 27. அனைத்துலக அரசு சார்பற்ற அமைப்புகளின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்தே தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. அடிமை ஒழிப்பு இயக்கம், பெண்கள் உரிமை இயக்கம் போன்றவையெல்லாம் பல வேளைகளில் அரசுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புவதாக இருந்தன. இவைகளை அரசு சார்பற்றவர்களால்தான் ஆற்ற முடியும். இப்படி எழுந்தவைதான் அரசு சாரா இயக்கங்கள் அல்லது அமைப்புகள். ஆனால் 2ஆம் உலகப் போருக்குப் பின்தான் அரசு சார்பற்ற அமைப்பு என்பது தன் முக்கியத்துவத்தின் உச்சத்தை எட்டியது. இந்த பெயர் 1945ஆம் ஆண்டில் ஐநா அவையின் தோற்றத்திற்குப் பின்னரே பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு வந்தது என்று கூறுவதும் மிகையாகாது. அரசு சாரா இயக்கம் என்று நாம் கொண்டாடுவது அரசு சார்பற்றதாக இருந்தால் மட்டும் போதாது, மாறாக லாப நோக்கமற்றதாகவும் உலகை வடிவமைப்பதிலும் அனைவருக்கும் சிறந்த இடமாக மாற்றுவதிலும் சிறப்பு பங்காற்றுவதாகவும் தன்னலமற்ற சேவையை ஆற்றுபவைகளாகவும் இருத்தல் அவசியம். சுற்றுச்சூழல், மனித உரிமை, கல்வி, குழந்தைகள் நலன், சமூகச் சேவை உட்பட பல்வேறு துறைகளில் இந்த அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் ஈடுபடுகின்றன. இது தவிர போரின் பாதிப்பு மற்றும் தொற்றுநோய் காலங்களில் இதன் பணி மகத்தானது. உலகளவில் ஏறக்குறைய 1 கோடி NGOக்கள் செயல்படுகின்றன. உலகெங்கிலும் உள்ள அரசு சாரா நிறுவனங்களின் பணியை அங்கீகரித்து பாராட்டுவதற்கும் இந்த நிறுவனங்களில் பணிபுரியும் அனைத்து அற்புதமான நபர்களுக்கும் நன்றி கூறுவதற்கும் உலகத்தை சிறந்த இடமாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு நாம் எவ்வாறு உதவலாம் என்பதை பற்றி சிந்திக்கவும் என சிறப்பான முறையில் ஒதுக்கப்பட்ட நாள்தான் இந்த பிப்ரவரி 27. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக, அதாவது தலைப்பாக, நிலையான வருங்காலத்திற்கென அடித்தட்டு இயக்கங்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது எடுக்கப்பட்டுள்ளது. நீடித்த சமூக மாற்றத்தை கொணரவும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் அரசு சாரா அமைப்புகளின் பங்களிப்பை எடுத்துரைப்பதாக, வலியுறுத்துவதாக இந்த தலைப்பு உள்ளது. 2009ஆம் ஆண்டே
இந்த அரசு சாரா அமைப்பு நாள் முன்மொழியப்பட்ட போதிலும் 2014 பிப்ரவரி 27ஆம் தேதிதான் இந்நாள் முதலில் கொண்டாடப்பட்டது. லாப நோக்கமற்ற அரசு சாரா அமைப்புகள் என்பவை பல்வேறு வளரும் நாடுகளில் தங்கள் சேவைகளை இலவசமாக வழங்குவதோடு பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுக்கின்றன. எடுத்துக்காட்டாக சிலவற்றின் பணிகளை கொஞ்சம் உற்று நோக்குவோம். மக்களுக்கு நீர் என்பது அமெரிக்க அடிப்படையிலான அரசு சாரா அமைப்பு. இது 1991ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் நீர் வழங்கல் சங்கம் மூலம் நிறுவப்பட்டது. மக்களுக்கு நீர் அமைப்பானது வளரும் நாடுகளில் உயர்தர குடிநீர் மேம்பாட்டிற்காகவும் மற்றும் துப்புரவு சேவைகள், சுகாதாரம் மற்றும் சுகாதாரம் சார்ந்த கல்வித் திட்டங்கள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காகவும் வேலை செய்கின்றது. இந்த அமைப்பின் நோக்கம் என்னவென்றால், உலகில் யாரும் நீராலோ அல்லது துப்புரவு சேவை குறைபாட்டாலோ இறக்கக்கூடாது என்பதாகும். மக்களுக்கான நீர் அமைப்பு ஏற்கனவே 9 நாடுகளில் 40 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான நீர் மற்றும் துப்புரவு வசதிகளை வழங்கியுள்ளது. மெடிசன்ஸ் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் அமைப்பு, அதாவது எல்லைகளற்ற மருத்துவம் என்பது 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அரசு சார்பற்ற ஒரு மருத்துவ சர்வதேச மனிதாபிமான நிறுவனமாகும். இது ஒரு பிரெஞ்சு மருத்துவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் குழுவால் நிறுவப்பட்டது. இது 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் மருத்துவ உதவி வழங்குகின்றது. இதில் 30,000த்திற்கும் அதிகமான செவிலியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து வல்லுநர்கள், சுகாதாரம் மற்றும் நீர்வழி பொறியாளர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் உள்ளனர். கேர், அதாவது கேர் இன்டர்நேஷனல் என்பது ஒரு பன்னாட்டு அரசு சார்பற்ற நிறுவனமாகும். இது உயிர்களை காப்பாற்றுவதற்கும் உலகளாவிய வறுமையை ஒடுக்குவதற்கும் மற்றும் பெண்கள் மீது கவனம் செலுத்துவதற்கும் உழைக்கும் அமைப்பாகும். கேர் இன்டர்நேஷனல் 1945இல் நிறுவப்பட்டது. இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான மனிதாபிமான உதவி நிறுவனங்களில் ஒன்றாகும். 94க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேர் பணியாற்றுகின்றது. பாதுகாப்பு, அவசர நிலை, நீர் மற்றும் சுகாதாரம், பொருளாதார வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றிலும் இவ்வமைப்பு கவனம் செலுத்துகின்றது. அகுமன் உலகெங்கிலும் உள்ள வறுமை, உடல்நலம் மற்றும் பசி போன்ற சமூக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான தொழில் முனைவோர் அணுகுமுறையை பயன்படுத்தும் நோக்கத்துடன் 2001ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. ஏழை மக்களுக்கு ஏற்ற நலன்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு இது உதவுகின்றது. கியோர் வயலன்ஸ் என்பது முன்னர் சீஸ்ஃபயர் என அழைக்கப்படும் சிகாகோவை சார்ந்த அமைப்பாகும். இது சமுதாயத்தில் வன்முறைகளை குறைப்பதற்கும் அதிக ஆபத்துள்ள நபர்களை கண்டறிந்து சமூக நெறிமுறையை மாற்றுவதற்கும் உலகம் முழுவதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றது. இந்த அமைப்பு 2000ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட முதல் ஆண்டிலேயே 67 விழுக்காட்டு துப்பாக்கிச் சூடுகளை குறைத்துள்ளது. இவ்வாறு பல அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் உள்ளன. இவைகள் உலகளவில் சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் மனிதாபிமான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மனித உரிமைகளுக்காக வாதிடுவதற்கும், நெருக்கடி காலங்களில் உதவி வழங்குவதற்கும், நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் அயராது உழைக்கின்றன. உலக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அதாவது அரசு சாரா அமைப்புகள், நம் உலகில் அதிகம் அறியப்படாத கதாநாயகர்கள் என்று கூறலாம். இவர்கள் குரல் இல்லாதவர்களின் குரல். இவர்கள் கருணையின் ஆற்றலை செயலில் காட்டுபவர்கள். எதிர்கால தலைமுறைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். நேர்மறையான மாற்றத்தின் அலைகளை உருவாக்குபவர்கள். ஒற்றுமையின் வலிமையை நினைவூட்டுபவர்கள் இவர்கள். சமூக நீதியின் சிற்பிகள். ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதில் நாம் அனைவரும் பங்கு வகிக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டி நிற்பவர்கள். ஆம், மாற்றம் நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் தொடங்குகின்றது என்பதை இவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இவர்கள் நீதிக்கான உறுதிப்பாட்டைக் கொண்டு மனித உரிமைகளின் பாதுகாவலர்களாக செயல்பட்டு
நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையை தருபவர்களாக செயல்படுகின்றார்கள். இன்றைய உலகிற்கு இவர்கள் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக செயல்படுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டியது, ஊக்கமளிக்க வேண்டியது நம் கடமை. ஒரு சிறிய இரக்கச் செயல் கூட பெரும் மாற்றத்திற்கு வித்திட வல்லது. நாளைய உலகிற்காக உழைக்கும் தன்னலமற்ற அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுவோம். ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அரசு சாரா அமைப்புகள் உதவிகளை மட்டும் வழங்கவில்லை, அதற்கும் மேலாக வருங்காலத்திற்கான நம்பிக்கையை விதைக்கின்றன. அவைகள் ஏழ்மையை அகற்றுவதற்கும் நல மேம்பாட்டிற்கும் சமூக நீதிக்காகவும் இவ்வுலக வளங்களை காக்கவும் உழைக்கும் போதெல்லாம் அவைகளின் அடிமனதில் இருக்கும் நோக்கமெல்லாம் வளமான, வாழ்வதற்கு ஏந்த வருங்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அவைகளும் 1008 பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றன. நிதியின்மை, அரசின் கட்டுப்பாடுகள், அங்கீகாரமின்மை என எத்தனை சவால்கள் இருப்பினும் மக்கள் நலனே அவர்களை முன்னோக்கி உந்தித் தள்ளுகின்றது. இதில் நம் ஆதரவை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நம்மால் இயன்ற நிதி உதவி ஆற்றலாம். அவர்களுடன் இணைந்து சுயவிருப்ப பணியாளர்களாக செயலாற்றலாம். அவர்களின் பணிகள் குறித்த விழிப்புணர்வை மற்றவர்களுக்கும் ஊட்டலாம் என பல்வேறு வழிகளில் நாம் அவர்களுக்கு உதவலாம். சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குவதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஆதரிக்கவும் ஒத்துழைக்கவும் மக்களை ஊக்குவிக்க வேண்டியது நம் கடமை. சிக்கலான உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் அனைவருக்கும் சிறந்த உலகத்தை உருவாக்குவதற்கும் கூட்டு நடவடிக்கை மற்றும் ஒத்துழைப்பு அவசியம் என்பதை இந்த நம் கடமை நினைவூட்டி நிற்கின்றது. ஏனெனில் மனித உரிமைகள், சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதிலும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலக அரசு சாரா அமைப்புகளின் நாளை சிறப்பித்து வருங்காலத்திற்கு வழிகோல்வதில் நம் பங்கையும் ஆற்றுவோம். அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நீர்வாருமே, அசைந்தாடும் அருக்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நீர்வாருமே, அசைந்தாடும் அருக்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. அமைதியை நீர் தாருமே, தெய்வமே, அன்பரே நீர்வாருமே, அசைந்தாடும் அருக்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. உமது புதுமை நிலத்தில் மீண்டும் உதயமாக. உலக அரசு சாரா அமைப்புகள் தினம் குறித்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல் நலத்திற்காக பிப்ரவரி 24 திங்கட்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் இரவு 9 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் நள்ளிரவு 1:30 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சிறப்பு ஜெபமாலை வழிபாடானது நடைபெற இருப்பதாக திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. ரோம் கர்தினால்கள், ரோம் மறைமாவட்டத்தை சார்ந்தவர்கள், ரோமன் கூரியாவை சார்ந்தவர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து திருத்தந்தைக்காக ஜெபிக்க இருக்கும் இஜ்ஜப வழிபாட்டிற்கு திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் தலைமையேற்க உள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை முதல் ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
பிப்ரவரி 24 திங்கட்கிழமையோடு 10 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கும் திருத்தந்தை அவர்கள் நல்ல உடல்நலம் பெற உலகின் பல பகுதிகளில் உள்ள மக்களால் சிறப்பு ஜெப வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. அவ்வகையில் ரோமில் உள்ள கர்தினால்கள், ஆயர்கள், மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் இறைமக்கள் சார்பில் பிப்ரவரி 24 திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு சிறப்பு ஜெபமாலையானது ஜெபிக்கப்பட இருக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் ஜெமெல்லி மருத்துவமனையில் சுய நினைவுடன் இருக்கின்றார் என்றும், உடல்நிலை மோசமாக இருந்தாலும் மூச்சு திணறல் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகம் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டு வரும் திருப்பீட செய்தி தொடர்பகம் பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமையன்று வெளியிட்ட செய்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுய நினைவுடன் இருப்பதாகவும் ஆக்சிஜன் வழங்கப்பட்டு வருவதாகவும் எடுத்துரைத்துள்ளது. இரத்த பரிசோதனை முடிவுகள் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் தற்போது அவை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்றும், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னை பராமரிப்பவர்களுடன் இணைந்து மருத்துவமனையில் தங்கியிருக்கும் அறையில் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டார் என்றும் எடுத்துரைக்கின்றன. இறை வார்த்தையை அறிவிப்பதற்கும் பிறரன்பு பணிகளில் ஈடுபடுவதற்கும் தங்களை அர்ப்பணித்திருக்கும் திருத்தொண்டர்கள் அனைவரும் தங்களது வார்த்தையாலும் செயலாலும் திரு அவை பணியினை ஆற்றி வருகின்றார்கள் என்றும், கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து வருகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் திருத்தொண்டர்களுக்கான யூபிலி சிறப்பு திருப்பலியானது புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. வழக்கமாக வத்திக்கான் வளாகத்தில் திருப்பயணிகளுக்கு வழங்கும் ஞாயிறு மூவேளை ஜெப உரையினை எழுத்து படிவமாக திருப்பீட செய்தி தொடர்பகத்துக்கு அளித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். அனைவரையும் அரவணைக்கும் அன்பு கொண்டவர்களாக மாறவும், தீமையை நன்மையாக மாற்றவும், உடன் பிறந்த உணர்வு கொண்ட உலகத்தை உருவாக்கும் அன்பின் அடையாளமாக இருக்கவும் திருத்தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிறரிடத்தில் அன்பு காட்ட அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் எடுத்துரைத்துள்ளார். திருத்தொண்டர்கள் தங்களது பணியின் வழியாக இரக்கமுள்ள தந்தையின் முகத்தை உருவாக்கும் சிற்பியாகவும் ஓவியராகவும் இருக்கின்றனர் என்றும், தம திருத்துவத்தின் மறைபொருளுக்கு சான்றாக திகழ்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற திருத்தொண்டர்களுக்கான யூபிலி சிறப்பு திருப்பலிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பதிலாக தலைமையேற்று வழிநடத்தி திருத்தந்தையின் மறையுரை கருத்துக்களை கூறினார். புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பீட துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா. கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றும் திருத்தொண்டர் பணியின் அடிப்படை பரிமாணத்தை பின்பற்றி மன்னிப்பு, தன்னலமற்ற சேவை மற்றும் ஒற்றுமை எனும் தலைப்புகளின் கீழ் தனது கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். உடல்நலமின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை எல்லாம் வல்ல இறைவன் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தவும், திரு அவை மற்றும் முழு உலகத்திற்குமான பணிக்கு அவர் மீண்டும் திரும்பி வரவும் ஜெபிப்போம் என்றும் திருத்தந்தைக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபித்த சிறப்பு ஜெபமாலையில் எடுத்துரைத்தார் கர்தினால் மத்தேயோ ஜூப்பி. பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் இரவு 8 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் நள்ளிரவு 12:30 மணியளவில் பொலோஞ்ஞாவின் புனித டொமேனிகோ ஆலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நல்ல உடல்நலம் பெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு ஜெபமாலை வழிபாட்டிற்கு தலைமையேற்ற போது இவ்வாறு கூறினார். பொலோஞ்ஞா உயர் மறைமாவட்டத்தின் பேராயரும் இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவருமான கர்தினால் மத்தேயோ ஜூப்பி. திருத்தந்தைக்கான இந்த சிறப்பு ஜெபமாலையில் அனைத்து நோயாளர்கள், மறக்கப்பட்டவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், வன்முறை மற்றும் போரினால் வாழ்பவர்களை நினைவில் வைத்து அவர்களுக்காக ஜெபிப்பதும் திருத்தந்தை அவர்களை மகிழ்விக்கும் என்று கூறி அவர்களுக்காகவும் ஜெபித்தார் கர்தினால் ஜூப்பி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பானது நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.